தனக்கு எதிராக பாஜக வேட்பாளர் நிறுத்தவில்லை என்றால் அது வரலாற்று நிகழ்வாக அமையும் என குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் எதிர்க்கட்சி சார்பில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளவரும் காந்தியின் பேரனுமான கோபாலகிருஷ்ண காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் அவரிடம் நமது செய்தியாளர் வேல்முருகன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்ப்போம். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்காக தற்போது வேட்பாளராக காந்தி அவர்களுடைய பேரன் கோபாலகிருஷ்ணன் காந்தி அவர்கள் தற்போது களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவரிடம் சில கேள்விகள் இருக்கிறது கேட்கலாம். சரி, கிட்டத்தட்ட பல கட்சிகளுடைய ஆதரவோடு தற்போது களமிறங்க இருக்கீங்க. இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு சிட்டிசன்ஷிப் கேண்டிடேட்டாக நான் இதை பார்க்குறேன். நான் பாலிட்டிக்ஸில், நான் பாலிட்டிஷியனில், அரசியல் கட்சியில் இல்லை. ஆனால் சிட்டிசன்ஸ்க்கு ஒரு பவர் உண்டுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இங்கே வந்த வெள்ளத்தில் எவ்வளோ சிட்டிசன் பவர் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். புயலில் எவ்வளோ சிட்டிசன்ஸ்க்கு பவர் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அவங்க கையில் எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ ஒரு தைரியம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ சிட்டிசன் பவர் கேன் டூ அ லாட். இந்த சிட்டிசன் பவரோட ரெப்ரசன்டேட்டிவாக நான் என்னை நான் எடுத்துக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த 18 பார்ட்டிஸும் இந்த முறை இந்த பார்ட்டி பாலிட்டிக்ஸை தாண்டி, பார்ட்டி பாலிட்டிக்ஸை மீறி சிட்டிசன்ஸ்க்கு போயிட்டு சிட்டிசன்ஸ்கிட்டேருந்து சிட்டிசனுடைய மதியிலேருந்து ஒரு சிட்டிசனை தேர்ந்தெடுக்கிறதுக்கு பார்த்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ பொது வேட்பாளராக நீங்கள் நிறுத்தப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லும்பொழுது பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடைய ஆதரவு நேரடியாக கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? நேரடியாக கேட்குறதுக்கு, அதாவது நான் கடிதம் மூலமாக கேட்டிருக்கேன். நேரடியாக பார்க்க முடியல. பார்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகும். சந்தர்ப்பம் கிடைச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகும். இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் அவங்களும் யோசிச்சுட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். கடிதம் மூலமாக கேட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் ஏஐஏடிஎம் கூட 2-3 செக்ஷன்ஸ் இருக்குது. அவங்க எல்லாருக்கும் நான் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ப்ளீஸ், நான் பார்ட்டியில் சேர்ந்தவன் இல்லை. உங்களை கேட்டால் இன்னொரு பார்ட்டி குறைப்படுவாங்கன்னு அப்படி கூட இல்லை. எல்லாம் டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்குது. டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் நான் உங்களுக்கு கேட்குறது ஒரு அந்தரங்கமாக கேட்குறேன்னு நினைக்காதுங்க. நான் ஓப்பன் லெட்டரை கேட்குறேன். இந்த லெட்டரையும் நான் ப்ரெஸ்ஸில் சொல்லுவேன். மற்ற ஸ்டேட்ஸ்லேயும், ஆந்திர பிரதேஷ்லேயும் குறிப்பிட்டு சந்திரபாபு நாயுடு அவரையும், கேசிஆர் சாரையும் நான் கண்டிப்பாக கேட்க போகிறேன். ஜம்மு காஷ்மீரில் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஃபாரூக் அப்துல்லா, உமர் அப்துல்லா என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் நான் மெஹபூபா முஃப்தியும் கேட்க போகிறேன். அந்த மாதிரி நான் வெவ்வேறு பார்ட்டிஸும் கேட்க போகிறேன். பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய யோசனைக்கு பிறகு அவங்களுடைய தீர்மானமாக இவர் ஒப்போஸ் பண்ண போகிறது இல்லைன்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்தால் தட் வில் பி தேர் ஹிஸ்டாரிக் டிசிஷன். ஆனால் நான் அவங்கள கேட்டால் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது முறையாக இருக்குமா இல்லையா அது கூட எனக்கு சந்தேகம். நான் அவங்களே கேட்குறதுக்கு அது சரியாக இருக்கும்னு நான் நினைக்கல. அவங்களும் அந்த முடிவுக்கு வந்தால் அது அவங்களோட முடிவாக இருக்கும்.